நான் கிளிநொச்சி மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணைய செயலாளர், பெயர் வேணா சுப்பிரமணியம். நான் தற்போது இங்கு உள்ள சூழ்நிலை சம்பந்தமாக சில கருத்துக்களை உங்களுடன் பகிர விரும்புகின்றேன். உதாரணமாக இப்போ நாங்கள் ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 81,000 குடும்பங்களைச் சேர்ந்த 3 லட்சம் மக்கள் வாழ்வதற்கு எந்த விதத்திலும் பொருத்தமற்ற ஒரு குறுகிய நிலப்பிறப்பிலே மிகவும் சொல்லனா துன்ப துயரங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த மனித பேரவலம் என்பது எங்களுடைய இந்த மண்ணிலே தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் வசிப்பதற்கான பொருத்தமான இடம் இல்லை, அடுத்த போதிய இடம் இல்லை, அதில் போதிய உணவுகள் இல்லை, போதிய மருத்துவ வசதிகள் இல்லை, போதிய போசாக்கான உணவுகள் எவையும் இல்லாமல் இங்குள்ள சிறுவர்கள் மிகவும் நலிந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று போதிய மலகூட வசதிகளோ மற்றும் சுகாதார வசதிகள் எதுவும் இல்லாத நிலையிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இதுவரையிலே நாங்கள் பல இடங்களிலும் பல படங்களிலும் கேள்விப்பட்டு பார்த்த அந்த மனித அவலங்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நாளாந்தம் மக்கள் இறந்து கொண்டிருக்கின்ற போரின் தாக்கத்தினால் இறந்து கொண்டிருக்கின்ற நிலைமையும் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே மிகவும் உள ரீதியாக பாதிக்கப்பட்ட வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரதேசம் கடற்கரை அண்டிய பிரதேசமாக இருக்கின்றது. உண்மையில உங்களுக்கு தெரியும், கடற்கரை பிரதேசத்தை பொறுத்தவரையில எப்படி மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமில்லாத இடமாக இருக்கும் என்று. அந்த ஒரு குறுகிய நிலப்பரப்பிலே தான் இவ்வளவு தொகையான மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தங்கள் கிராமங்களிலே, தங்கள் வீடுகளிலே, தங்கள் சொந்த முயற்சிகளிலே ஓரளவு சிறப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்று இங்கு வந்து உணவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 1 கிலோ அரிசியினுடைய விலை 200 ரூபாய் என்ற அளவிலும், ஒரு தேங்காயின் விலை 300 ரூபாய் என்ற அளவிலும் இங்கு உள்ள பொருட்களின் தட்டுப்பாடும் அதற்கேற்ற விலைவாசிகளும் உள்ள இந்த நிலையிலே மக்கள் தங்களுடைய நாளாந்த உணவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் உணவு பிரச்சனை, சுகாதார பிரச்சனை ஒருபுறம் இருக்கின்ற வேளையிலே இங்குள்ள சிறார்களினுடைய நிலையோ அவர்களுடைய எதிர்காலமோ மிகவும் கேள்விக்குரியதாகவும் பரிதாபத்துக்குரியதாகவும் காணப்படுகின்றது. உண்மையிலே இங்குள்ள கிட்டத்தட்ட 60,000 சிறார்களுடைய கல்வி மிகுந்த அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நினைக்கிறேன், கடந்த கார்த்திகை மாதத்திற்கு பிறகு, ஐப்பசி கார்த்திகை மாதங்களுக்கு பிறகு இங்கு பாடசாலைகள் எதுவும் நடைபெறவில்லை. ஒரு பாடசாலையும் நடைபெறவில்லை. அவ்வளவு மாணவர்கள் வந்து இன்றைக்கு தங்கள் கல்வியை இழந்திருக்கின்றார்கள். அவருடைய எதிர்காலம் என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களுடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு போசாக்கில்லாத நிலையில மிகவும் நலிந்து போயிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் உள ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த நேரம் எரிகணை வந்து விழுந்து வெடிக்கும், எந்த நேரம் துப்பாக்கி சின்னங்கள் வந்து தங்களை தாக்கும் என்ற ஒரு மனநிலையிலே தங்களால் முடிந்த வரையிலே அமைத்துக் கொண்டிருக்கின்ற பதுங்கு குழிகளிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த விஷயத்திலே நான் இன்னும் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த பதுங்குகுழி அமைப்பது என்பது மிகவும் பிரதானமான ஒரு முக்கியமான தேவையாக தற்போதைய சூழ்நிலையிலே காணப்படுகின்றது. ஆனாலும் இங்கு பதுங்குகுழி அமைக்கக்கூடியவாறான சூழல் கூட, அதாவது நிலத்தினுடைய மண்ணினுடைய வளம் கூட பதுங்குகுழி அமைக்கக்கூடிய சூழ்நிலையிலே இல்லை. ஒரே மணல் பிரதேசமாக இருக்கின்றபடியால் மக்கள் ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய பதுங்குகுழிகளை அமைத்திருக்கின்றார்கள். அந்த பதுங்குகுழிகளுக்குள்ளே அந்த சின்ன சிறுசுகள் தங்களுடைய முழு நேர வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுடைய போசாக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது, கல்வி பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய மனநிலையிலே மிகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சர்வதேச ரீதியாக சிறார்களுக்கான உதவும் அமைப்புகளான பல நிறுவனங்கள் வந்து எந்த விதத்திலும் அவங்களுடைய சிறார்களுடைய துன்ப துயரங்களை, அவர்கள் படும் அல்லல்களை, இன்னல்களை நேரிலே பார்க்கக்கூட முடியாத நிலையிலே அவர்கள் வெளியிலே இருந்து கொண்டு இங்குள்ள நிலைகளை ஓரளவு அவர்கள் தங்களுடைய அறிக்கைகளூடாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிக்கைகள் எவ்வளவு தூரம்
அவர்களுடைய அறிக்கையின் உண்மைத்தன்மை இருக்கின்றது மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நிச்சயமாக மிகவும் பாதிக்கும். அவர்கள் சொல்லுகின்ற அந்த அறிக்கைகளை போல பல மடங்கு பாதிப்பான நிலையில் எங்களுடைய சிறார்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த அளவு எங்களை பொறுத்தவரையிலே, எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே நாங்கள் யாருமற்ற அநாதைகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற எங்களுடைய உறவுகள் சர்வதேச ரீதியாக எங்களுக்காக தங்களாலான மிகுந்த பல வழிகளிலும் தங்களுடைய போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற நாங்கள் உண்மையிலே அந்த மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையத்தின் சார்பிலே தெரிவிக்க வேண்டிய கடப்பாட்டோடு நாங்கள் உள்ளோம். ஆனாலும் அவர்களுடைய போராட்டங்கள் துரித கதியிலே எங்களுக்கு அதனுடைய விளைவை பெற்றுக் கொடுக்கக்கூடியவாறான போராட்டங்களை அவர்கள் இனங்கண்டு அதனை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு துரித கதியிலே எங்களுக்குரிய ஏதோ ஒரு வகையான விளைவுகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல விளைவுகளை பெற்றுத்தரக்கூடிய மாதிரியான போராட்டங்களை நடத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அவர்கள் தொடர்ந்தும் எங்களுடைய இந்த உறவுகளுக்கான தங்களுடைய போராட்டங்களை மேலும் மேலும் விரிவுபடுத்தி அவர்கள் எங்களுடைய மக்களுடைய துன்பங்களை போக்குவதற்கு தங்களாலான முழு முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். உண்மையிலே எங்களை யாரும் எங்களை பாதுகாக்க முடியாத அல்லது எங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல்ல நாங்கள் எங்களுடைய உறவுகளை நம்பித்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று எங்களுக்காக வணங்காமன் என்கின்ற கப்பல் கொண்டு வரவிருப்பதாக நாங்கள் செய்திகளினூடாக அறிகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கூடிய விரைவில் ஒரு வணங்காமன் அல்ல பல வணங்காமன்கள் எங்களுடைய மண்ணை நோக்கி வர வேண்டும். எங்களுடைய மக்களுடைய துன்ப துயரங்களை போக்க வேண்டும். எங்களுடைய மக்களுடைய சிறார்களுடைய குறிப்பாக சிறார்களுடைய உளப்பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்புகளை போக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மக்களுக்கான மருத்துவ வசதிகள் மிக பிரதானமாக இங்கே தேவைப்படுகின்றது. அந்த வகையில் அந்த மருத்துவ உதவிகளையும் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.